ஹலோ யூவர்ஸ், இன்னைக்கான நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா யூனிட் 10ல் வந்து எக்கனாமிக்கல் யூசஸ் ஆஃப் பிளான்ட்ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைபர்ஸ் டிம்பர் லாக்டஸ் பல்புட் இதுதான் வந்து இன்னைக்கான நம்மளோட டாப்பிக்காக வந்து இருக்குது. அந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைபர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா காட்டன் ஜூட் ரெண்டு தான் வந்து ஃபைபர் இதில் வந்து வரும். இப்போ காட்டன் வந்து நிறைய விதமான இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜூட்டும் அது மாதிரி தான். ஜூட் அப்படின்னா சணல். இந்த இதில் வந்து காட்டன் அப்படிங்கும்போது க்ராப்சீபம் செப் இதோட வந்து சயின்டிஃபிக் நேமு, பொட்டானிக்கல் நேமு. இதோட ஃபேமிலி வந்து மேல்வேசி. இங்கே வந்து இது வந்து எங்கே வந்து ஆரிஜின் ஆனிச்சு அப்படின்னா குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் இந்த பிளேசஸில் தான் வந்து என்ன ஆனிச்சு அப்படின்னா ஆரிஜின் ஆனிச்சு. இந்த இதில் வந்து இது வந்து இதோட யூசஸ்லாம் என்ன அப்படின்னா இதில் வந்து நிறைய விதமான இது வந்து காட்டன் வந்து மோஸ்ட் ஆஃப் இது வந்து மெடிக்கல் அந்த இதில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த காட்டனை பொறுத்த வரைக்கும் அந்த மெடிசினல் இதுக்கும் நம்ம ஓன் யூசஸ்க்கும் வந்து காட்டனை வந்து நிறைய விதமான இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெடிசனுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த காட்டனை ஜூட்டை பொறுத்த வரைக்கும் கார்கோசஸ் செப்பு இதோட ஃபேமிலி வந்து மேல்வேசி. இது வந்து எங்கே ஆரிஜின் ஆச்சுன்னா இந்தியா, பங்களாதேஷ் அந்த மாதிரியான பிளேசஸ்லாம் வந்து இந்த ஜூட்டை பொறுத்த வரைக்கும் ஆரிஜின் ஆனிச்சு. சணலை பொறுத்த வரைக்குமே ஒரு மரத்துலேருந்து தான் வந்து என்ன பண்ணுறோம், அந்த புல்வெளிகள்லேருந்து தான் வந்து அந்த மரத்தோட இதுலேருந்து தான் பட்டையோட இதுலேருந்து தான் அந்த சணல் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த சணலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த சாக்கு தைக்கிறதா இருக்கட்டும், நம்மளுக்கு ஏதாவது வந்து அந்த சணல்லே பின்றதா இருக்கும் மேட்டு, இது மாதிரி நிறைய விதமான நம்ம ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து சணலை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து கொடிக்கயிறு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு மேட்டு வந்து இது பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சாக்கில் வந்து ஏதாவது பிடிக்கிற மாதிரி ஏதாவது சாக்கு இது பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு கேரி பேக் மாதிரி இல்லாமல் ஏதாவது பேக் இந்த மஞ்சள் பை அப்படி சொல்லுவோம்ல அது மாதிரியான பேக்லேயுமே அது மாதிரியான பேக் ரெடி பண்ணுறதுக்குமே இந்த ஜூட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜூட்டு பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான இதுலேருந்து தான் வந்து என்ன அது வந்து அதோட ப்ராடக்டை வந்து நம்ம கொண்டு வரதுக்கு வந்து நிறைய விதமான ப்ராசஸ் இருக்கும். அதை தண்ணிக்குள்ளே போடுவாங்க. தண்ணிக்குள்ளே போட்டு எவ்வளோ நாள் வந்து அந்த இது வந்து அந்த பட்டை வந்து அந்த தண்ணிக்குள்ளே கிடக்கணும். அதுலேருந்து வந்து அதை உலர்த்தி அதுலேருந்து தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கயிறு திரிப்பாங்க. ஒவ்வொரு நூலாக எடுத்து தான் சணல் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை வந்து அவ்வளோவும் வேஸ்ட் பண்ணுறதும் நம்ம இருக்கோம். ஆனால் அதை வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்க தெரிஞ்சிச்சுன்னா ஒவ்வொருத்தவங்க நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் வந்து எல்லா பொருளையுமே யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அடுத்து வந்து டிம்பர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தேக்கு அப்படின்னா அதோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா டெக்டோனா கிராடிஸ். இதோட ஃபேமிலி நேம் வந்து லாமியேசி தான் இதோட ஃபேமிலி நேமு. இது வந்து எங்கே ஆரிஜின் ஆனிச்சு அப்படின்னா கேரளா, தமிழ்நாடு, அஸ்ஸாம் இந்த பிளேசஸில் தான் வந்து என்ன ஆனிச்சு அப்படின்னா இது ஆரிஜின் ஆனிச்சு. தேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்லேயுமே வச்சு இப்போ உள்ள காலங்களில் வீட்லேயுமே வச்சு வளர்க்குறோம். அது ஒரு பண்ணை மாதிரி போட்டு வளர்க்குறோம். தேக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய விதமான வுட் ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு தான் தேக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த தேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கதவு செய்கிறதா இருக்கட்டும், விண்டோ செய்கிறதா இருக்கட்டும், ஒரு டைனிங் டேபிள் செய்கிறதா இருக்கட்டும், ஒரு கட்டில் செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இப்போ தேக்கு அந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தேக்கு அப்படிங்கும்போது அது நீண்ட நாள் நீடித்து உழைக்கக்கூடியதாகவும் அது வந்து ஒரு உளுத்து போகாத மக்கி போகாத ஒரு பொருளாக இருக்கிறதுனால தான் வந்து தேக்கை வந்து அதிகப்படியான ரேட்டுக்குமே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வணிகம் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த தேக்கில் வந்து என்னென்ன விதமான நியூட்ரியன்ட்லாம் இருக்குது, ஒரு மாதிரியான பாசிட்டிவ் எனர்ஜிஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த தேக்கு இது பண்ணும்போது. அது மாதிரி தேக்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து ஏதாவது வந்து நம்மளுக்கு கில் பண்ணுற மாதிரி இருக்குது, நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக்கை வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து வச்சுருக்கிறதும் வந்து என்ன அப்படின்னா அந்த தேக்கு இதுதான். இந்த தேக்கு இது பண்ணும்போது எதுனாலுமே வந்து அதை தாண்டி தான் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இந்த நிலக்கதவு இதெல்லாம் வந்து தேக்கில் வந்து ரெடி பண்ணுவாங்க. அது வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலுமே அந்த தேக்கில் வந்து செஞ்ச பொருட்கள் வந்து அப்படியே வந்து நீடித்து உழைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த தேக்கோட ஒரு மேஜரான இதாக இருக்குது. அடுத்து வந்து லேட்டெக்ஸ் அப்படின்னா மரப்பால் அப்படின்னா நிறைய விதமான மரத்தை உடைக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பால் மாதிரி வந்து வரும். அந்த மரத்து பால்லே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பால்லாம் பிடிச்சி நம்ம கையில் இது பண்ணால் ஒரு பிசின் மாதிரி இப்படி இது பண்ணோம்னா அது அப்படியே ரப்பர் மாதிரி ஒட்டிகிட்டே வந்து தெரியுமா, அந்த இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த லேட்டெக்ஸ். அந்த இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரப்பருக்கான பொருள் எல்லாமே வந்து லேட்டெக்ஸில் தான் இது பண்ணுறாங்க. ரப்பர் இதோட இது வந்து ஹேவியே பிராசிலினஸ் இதுதான் வந்து இதோட பொட்டானிக்கல் நேம். இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து யூஃபர் பிஎஸ்சி தான் இதோட வந்து ஃபேமிலி நேம்.
இந்த இதில் வந்து எங்கே ஆர்ஜின் ஆனிச்சுன்னா தமிழ்நாடு இது மாதிரியான பிளேசஸ்லாம் வந்து இது ஆர்ஜின் ஆனிச்சு. இந்த இதை இந்த லாக்டஸை பொறுத்த வரைக்கும் ரப்பரில் வந்து மோஸ்ட் ஆஃப் இது வந்து ரப்பரான பொருள், இந்த டயராக இருக்கட்டும், நம்மளோட ஃபுட்வேர் செப்பல்ஸாக இருக்கட்டும், நம்ம ரப்பரில் வந்து என்னென்னலாம் மோல்டிங் இது மாதிரி நிறைய விதமான இது வந்து ரப்பரில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயராக இருக்கட்டும், லைன் கம்பியாக இருக்கட்டும், கேபிள் ஒயராக இருக்கட்டும், எல்லாமே இந்த ரப்பரில் தான் வந்து இதாகுது. இந்த ரப்பர் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேஃபான இதில் வந்து இதுக்காகிறது தான். உள்ள லைன் கரண்டே போனுச்சாலும் மேலே வந்து அதோட ரப்பர் இதாகும் போது நம்மளுக்கு அவ்வளோவா இந்த இதெல்லாம் இதாகாது. 90% ஆஃப் இது வந்து இது ஃபேக்ட்ரிஸில் தான் வந்து இந்த லாக்டஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 70% ஆஃப் இது வந்து இந்த லாக்டஸ் வந்து எங்கே அப்படின்னா இந்த ரப்பர், இந்த டயரு, செப்பல் இதெல்லாம் செய்வாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஃபேக்ட்ரிஸில் தான் வந்து 75% ஆஃப் இது வந்து ரப்பர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து பல்பூட் அப்படின்னா என்ன அப்படின்னா பேப்பர் ரெடி பண்ணுறது, மரத்து கூழ். இந்த மரத்தில் வந்து அடியில் வந்து சில மரத்தில் வந்து இந்த சாம்பல் மாதிரி இந்த பல்பூட்டு வந்து இருக்கும். அந்த பல்பூட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூழ் மாதிரி இது பண்ணி அதில் ஏதாவது ஒரு அச்சில் இது பண்ணி இந்த பேப்பர்லாம் ரெடி பண்ணுறாங்க தெரியுமா. நம்ம எழுதுகிற பேப்பராக இருக்கட்டும், நம்ம படிக்கிற புக்கு எல்லாமே நம்ம பேப்பர் வகைகளில் சேர்ந்தது எல்லாத்தையுமே வந்து இந்த பல்பூட்டில் தான் வந்து ரெடி பண்ணிட்டு வராங்க. பல்பூட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான அதில் வந்து அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். அந்த பல்பூட்டை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி ரெடி பண்ணுறாங்க, அந்த பல்பூட்டு எப்படி வந்துச்சு, அந்த பல்பூட்டு மூலயமா வந்து எந்த இது வந்து இதானுச்சு ஃபஸ்ட்டு இதானுச்சு அப்படின்னா சீனாவில் உள்ள மக்கள் தான் அந்த பல்பூட்டை வச்சு அடுத்தடுத்து இதில் வந்து பேப்பர்ஸாக இருக்கட்டும், அடுத்து வந்து வேறு என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ எல்லாத்தையுமே இந்த பல்பூட்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் இது வந்து இந்த பல்பூட்டை வச்சு ரெடி பண்ணுறது வந்து ஒன்லி வந்து பேப்பர் மட்டும்தான். பேப்பரை வச்சு நம்ம நிறைய விதமான வித்தைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு கிராஃப்ட் ஒர்க்காக இருக்கட்டும், நம்ம ஏதாவது எழுதுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த பேப்பர்ஸ் மூலியமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கான டாபிக் வந்து இந்த பேப்பர் பல்பூட்டோட முடிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து டையை பொறுத்த வரைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் நெக்ஸ்ட் இதில் வந்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். தேங்க்யூ.